அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கும் மாணவர்களை தேச விரோதிகள் என மத்திய அரசு முத்திரை குத்துவதாக குற்றம் சாட்டிய திமுக எம்பி கனிமொழி, மாணவர் நலன் பேணும் யாரும் வன்முறையை கட்டவிழ்த்துவிட மாட்டார்கள் எனவும் தெரிவித்தார். வாய்ப்பு வசதிகள் இல்லாத மாணவர்களுக்கு எதிரானது, கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எதிரானது நீட். மாணவர்களுடைய கனவுகளை சிதைக்கக்கூடியது நீட் அப்படின்னு அதை தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கிறோம். பல முறை அதை எதிர்த்து வழக்குகள் போட்டிருக்கிறோம், பல போராட்டங்களை நடத்தி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்த காலகட்டத்திலே அதற்கு எதிராக சட்டமன்றத்திலே சட்டம் நிறைவேற்றப்பட்டு, ஆனால் வழக்கம் போல கவர்னர் அதுல கையெழுத்து போடாம இப்பொழுது குடியரசுத் தலைவர் வரை அது அவரும் கையெழுத்து போடாமல் சட்டமாக மாறாத ஒரு நிலை இருக்கிறது. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கு தொடுத்திருக்கிறது. அதனால தொடர்ந்து நீட்டுக்கு எதிரான போராட்டம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு புதிதான ஒன்று இல்லை. இன்று நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நீட் எவ்வளவு அவர்களுக்கு எதிரான ஒன்று என்பதை புரிந்து கொண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய வன்முறை மாணவர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. நம்ம அத்தனை பேரும் அதை பார்த்தோம். அதனால அக்கறை இருக்கக்கூடியவர்கள் வன்முறையை கட்டவிழ்த்து விட மாட்டார்கள்.